ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த புதிய ஆண்டில் கூட தேவனாகிய கர்த்தரை நாம் எல்லாரும் வந்து சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். தாவீது சொல்லுகிறார், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா. 2023ஆம் ஆண்டு நமக்கு இனிமே வேண்டாம், அது முடிஞ்சிருச்சு. அது எப்படி இருந்ததோ அது முடிந்து போய்விட்டது. ஆனால் செழிப்பான இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், கர்த்தருடைய கிருபை ஒரு நிமிஷம் கூட என்னை விலகாமல் பாதுகாத்தது? ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய கன்மலை. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாம் விதமாய் சொன்னார், யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. ஒருவேளை எத்தனைதான் நம் வசனத்தை கேட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தாலும் உள்ளுக்குள்ள சில நேரங்களில் ஒரு பயம் நமக்கு இருக்கும். எப்படி நம்ம இந்த புது வருஷத்தை கடந்து போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே, எல்லாம் எல்லாம் சத்தமா சொல்லுவோம், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. அவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ள போகிறார். உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலமாக இருக்கலாம், பிள்ளையின் படிப்பாக இருக்கலாம், சரீர சுகமாக இருக்கலாம், குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம், குடும்பத்தின் ரட்சிப்பாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், மேன்மையாக இருக்கலாம், எல்லாம் அவர் பார்த்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய கரத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கு ஆபிரகாம் அந்த மோரியா மலையிலே ஏறி போய் கர்த்தருடைய சமூகத்தில் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது போல உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். நான் இந்த வருஷத்தின் எல்லா காரியத்தையும் நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நாம் பாடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நிச்சயமான ஒரு முடிவை நமக்கு தருவார். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே,
உம்முடைய வல்லமை. அங்கே நான் சுகமானேனே என் தேவனே. சொல்லுவோம் ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளையும் பதராக்குவே என் தேவனே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. எல்லாரும் எழுப்பி நின்று, ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற என்னுடைய எல்லா காரியத்தையும் யெகோவா ஈரே என்னும் நாமமுடைய என் தேவனாகிய கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுவீராக. என்னுடைய சரீர சுகத்தை நீர் பார்த்து கொள்ளுவீராக. என்னுடைய தேவையை நீர் பார்த்து கொள்ளுவீராக. என்னுடைய வேலை காரியத்தை நீர் பார்த்து கொள்ளுவீராக. என்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை, திருமணத்தை நீர் பார்த்து கொள்ளுவீராக. என்னுடைய கர்த்தா வருமானத்தின் உயர்வை நீர் பார்த்து கொள்ளுவீராக. எல்லாவற்றையும் உயர்த்துகிற என் தேவனாகிய கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளுவீராக. ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன். நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்பொழுது தெரியுமா? அசைக்க முடியாமல் அவர் மேல் ஒரு விசுவாசத்தை வைக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக ஜெயமாய் முடித்து தர வல்லமை உள்ளவர். நம்முடைய நாவினாலே விசுவாச அறிக்கை செய்யும் பொழுது, நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் விசுவாசமாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்தி தர வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருக்கிறவர். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆகவேதான் ஆபிரகாமை அன்றைக்கு ஒன்றுமே இல்லாமல் அழைத்த பொழுது கூட கர்த்தர் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லத்தக்க அளவிற்கு கர்த்தர் ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய பார்வையிலே, உலகத்தாருடைய பார்வையிலே, உங்களுடைய குடும்பத்தாருடைய பார்வையிலே ஒன்றுமில்லாதது போல இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னாரே, அவர் எல்லாவற்றையும் நிரப்ப வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் நிரப்ப வல்லமை உள்ளவர். அவர் என்றைக்கும் வெறுமையா யாரையும் அனுப்புகிறவர் அல்ல, திருப்தியாய் அனுப்புகிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன்.
துதிப்பே. உயிர் பிழைத்து உதவி பெற்றே உயிருள்ள வரை துதிப்பே. கர்த்தர் நமக்கு உதவி செய்திராவிட்டால் நம்முடைய ஆத்துமா என்றோ அழிந்து போயிருக்கும். கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய ஜீவனையும் மீட்டெடுத்து நண்பனை போல ஒரு தகப்பனை போல நம்மோடு கூடவே 365 நாட்களும் நடந்து வந்தாரே. இந்த நாளிலும் மோசே செய்தது போல நாமும் ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெப பாடலாக, ஆண்டவரே இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும், உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுவதற்கு உம்முடைய கிருபை எனக்கு வேணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா காலைதோறும் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினா புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் புகலிடம் நீரே பூமியிலே அடைக்கலம் நீரே தலைமுறை தோறும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே. உலகமும் பூமியும் தோன்றும் முன்னே என்றென்றும் இருக்கின்ற என் தெய்வமே நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் கிருபையினால் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் கேட்போமா? துன்பத்தை ஆமா ஆண்டவரே நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா
களி கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே நன்றி ஐயா. நாள் முழுதும். பரிசுத்த தேவனே, இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே முதல் பலியாக நாங்கள் உம்மை துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டிலும் கூட கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் இன்னும் அதிகமாய் உம்மை துதிக்க, இன்னும் அதிகமாய் உம்மை மகிமைப்படுத்த, இன்னும் அதிகமாய் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இந்த நாளில் கூட கர்த்தாவே, இந்த துதி பலியை தேவனாகிய கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.